வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பொன்எழில் பூத்தது புதுவானில் கதையின் 2வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். குழந்தையை இந்த முறை தொட்டிலில் விடாமல் தன் அருகிலேயே படுக்க வைத்து கொண்ட அகத்தியன் தொடர்ந்து அவனுக்கு தட்டி கொடுக்க அவனும் அமைதியாக உறங்கிவிட்டான். அகத்தியன் தான் தூங்க முடியாமல் அந்த இரவை விழித்திருந்தே கடந்தான். அன்று காலை அகத்தியன் கீழே இறங்கி வரும்போதே அவனுக்கு பெரும் சோதனை காத்திருந்தது. வான்மதி வந்து நடுவீட்டில் சட்டமாக அமர்ந்திருக்க அவளை பார்த்ததும் சுள்ளென ஏறிய கோபத்துடன் வேகமாக அவள் அருகில் வந்தான் அகத்தியன். அதற்குள் தானும் அவனை கவனித்திருந்தவள், ஹாய் அஹி, குட் மார்னிங். கதிர் செல்லம் இன்னும் எழுந்துக்கலையா என கேட்க, ஹவு டேர், யாரை கேட்டு என் வீட்டிற்குள் வந்தாய், அவுட் என சீறினான் அகத்தியன். ஏன் எப்போதும் இப்படியே பேசுறீங்க அஹி? என் குழந்தையை பார்க்கத்தானே வந்த, அதற்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? ப்ளீஸ் அஹி, அவனை நான் பார்க்கணும். நம் அறையில் தானே தூங்குகிறான், நான் பார்க்கிறேன். பேசிக்கொண்டே அவள் அவனை கடக்க முயல, ஏய் நில்லடி என அவள் கையை அழுத்தமாக பிடித்து தடுத்தான் அகத்தியன். இவர்கள் சத்தத்தில் வேலையாட்கள் கனகராஜ், சரண்யா என அனைவரும் ஹாலுக்கு வந்து விட்டனர். மரியாதையா வெளியே போ, இல்லை நான் செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். அவள் கையில் இருந்த அழுத்தத்தை வெகுவாக கூட்டி அவன் அழுத்தமாக கூற அவளோ அவனை கண்டு கொள்ளாமல் கனகராஜ் புறம் திரும்பினாள். மாமா, என் குழந்தைய நான் பார்க்க உரிமை இருக்குதானே? என்னை விட சொல்லுங்க, நான் குழந்தைய பார்க்க போறேன் என அவள் கெஞ்சலாக கேட்டாள். அகத்தியா? அவளுக்கு பதில் சொல்லாமல் அவர் முகம் சுருங்க மகனை பார்க்க அவனும் எரிச்சலுடன் அவரை பார்த்தான். நான் பார்க்க போறேன் என அவன் அசந்த நேரத்தில் அவன் கையை உதறிவிட்டு வான்மதி வேகமாக மேலே ஏறிவிட, என்ன அகத்தியா இது என்றார் கனகராஜ். சனி பிடித்தால் அத்தனை சுலபமாக விடாதுப்பா. நம் குடும்பத்தை பிடித்த சனி இவள். எந்த கோவிலுக்கு போய் இவளை தொலைப்பது என்றுதான் புரியவில்லை. ஒரு வேளை திருந்தி இருப்பாளோடா? சும்மா காமெடி பண்ணாதீங்கப்பா. நாய் வாலை யாரும் நிமிர்த்தியதா சரித்திரமே இல்லை. குழந்தையை ஏதாவது செய்து தொலைய போகிறாள், நான் பார்க்கிறேன் என்று விட்டு வேகமாக மேலே சென்று விட்டான் அகத்தியன். செல்லும் மகனை அவர் கவலையுடன் பார்க்க சரண்யாவும் அவனை வேதனையுடன் தான் பார்த்து கொண்டிருந்தாள். அகத்தியன் தன் அறைக்குள் நுழையும் போதே குழந்தையின் அழுக்குரல்தான் அவனை வரவேற்றது. அழாதே செல்லம், அம்மா தாண்டா, அம்மா பார் என் செல்ல குட்டி என மாற்றி மாற்றி வான்மதி கொஞ்சிய எதுவும் சிறுவனுக்கு புரிந்தது போல் தெரியவில்லை. அவள் கையில் இருந்து வேகமாக திமிரிக் கொண்டிருந்தவன் சத்தமாக கத்தத் தொடங்கிவிட்டான். வேகமாக மகன் அருகில் ஓடி வந்த அகத்தியன், குழந்தையை கொடிடி என ஒரே முறையில் மகனை பிடுங்கி விட்டான். ஒண்ணுமில்ல கண்ணா, ரிலாக்ஸ்டா என அவன் மென்மையாக மகனை தட்டி கொடுக்க தந்தை ஸ்பரிசத்தில்தான் கதிர் கொஞ்சம் வாயை மூடினான். தூங்கி எழுந்ததும் குழந்தையை அழ விடுகிறாயே, கொஞ்சமாவது மனசாட்சியுடன் நடந்து கொள்ளக்கூடாதா? கடப்புடன் அகத்தியன் கேட்க, ஆசையில்தான் தூக்கினேன் அகி, குழந்தையை பார்த்துவிட்டு சும்மா நிற்க முடியவில்லை என மெதுவாக கூறியவள் கண்கள் கூட கலங்கி இருந்தது. அவள் அழுகையை எந்த உணர்வும் அற்று வெறித்தான் அகத்தியன். பா என்ற மகன் குரலில் மகன் புறம் திரும்பியவன் அவன் பார்வை உணர்ந்து அவனை குளியல் அறைக்குள் அழைத்து சென்றான். குழந்தைக்கு பல் தேய்த்து காலை கடன்கள் முடித்து தூக்கி வந்தவன் வான்மதியை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் கீழே இறங்கி சென்று விட்டான். எதுவும் புரியாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மாணிக்கவேலிடமும் சமையல் செய்யும் பெண்மணி நடந்ததை கூறியிருந்தார். இது எதிலும் தாங்கள் தலையிடக்கூடாது என்று புரிய அமைதியாக குழந்தைக்கு பால் கலந்து எடுத்து வந்தார் மாணிக்கம். உணவு மேசையில் அமர்ந்து அகத்தியன் பால் டம்ளரை வாங்கி கொள்ள வான்மதியும் பின்னாலேயே வந்து அவன் அருகில் அமர்ந்தாள். கதிர் செல்லம், பால் குடிக்கிறீங்களா? அம்மா கொடுக்கவா என அவள் கை நீட்ட, கொஞ்சம் சும்மாரு வான்மதி, என்னை கை நீட்ட வச்சுடாத என்றான் அகத்தியன். அவன் குரலில் வெளிப்படையாக தெரிந்த கோபத்தில் சற்றே பயந்து அவள் அமைதியாக இருந்தாள். ஆனால் அந்த அமைதி நிலைத்ததென்னவோ சில நிமிடங்கள்தான். கதிர் பாலை குடித்ததும் அகத்தியன் அவனை தூக்கி கொண்டு அறைக்கு செல்ல போக, நான் கொஞ்ச நேரம் குழந்தையுடன் இருக்கணும், நானும் வரேன் என்றாள் வான்மதி. அவள் அறை வரை வருவது அகத்தியனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. இங்கேயே விளையாடு என்று விட்டு மகனை அவன் ஹாலிலேயே விட அவனுடன் கீழே அமர்ந்து கொண்டு
தான் வாங்கி வந்திருந்த பொம்மைகளை மகனுக்கு கொடுத்தாள் வான்மதி. அவள் தரையில் அமர்ந்திருப்பதை பார்த்து அகத்தியன் உதடுகள் இகழ்ச்சியுடன் வளைந்தது. சும்மா கீழே உட்கார சொன்னால் கூட முகத்தை சுளிப்பவள் இன்று தன் காரியம் ஆக வேண்டும் என்று எத்தனை இறங்கிப் போகிறாள் என அவனுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. வான்மதியும் கதிரை தூக்கி வைத்து கொள்ள எவ்வளவோ முயன்றாள். அவளால் முடிந்தால் அல்லவா? அவள் ஒவ்வொரு முறை தூக்கும் போதும் சிறுவன் துள்ளி துள்ளி இறங்கினானே ஒழிய அவள் கையில் அமரவே இல்லை. அதில் அவள் முகத்தில் தோன்றி மறைந்த பாவங்களை அடக்கப்பட்ட சிரிப்புடன் பார்த்து கொண்டு சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தான் அகத்தியன். ஒரு கட்டத்துக்கு மேல் அவளுக்கு என்ன தோன்றியதோ பேசாமல் எழுந்து விட்டாள். கண்களை லேசாக துடைத்து கொண்டவள், நான் கிளம்புற ஆகி, கதிரை பார்த்துக்கோங்க, நான் இன்னொரு நாள் வரேன் என மெதுவாக கூற, உன் வருகை எதையும் மாற்றாது. வீண் முயற்சிகள் செய்கிறாய் வான்மதி. என் கோபத்தை கிளறாமல் ஒதுங்கி விடுவது உன் உயிருக்கு நல்லது என்றான் அகத்தியன் நிதானமாக. அவனை நிமிர்ந்த முகத்தில் எந்த உணர்வும் காட்டாமல் பார்த்தவள் அமைதியாக வெளியேறிவிட்டாள். அவள் சென்றதும் ஒரு பெருமூச்சுடன் குழந்தையை தூக்கி கொண்டு அகத்தியனும் தன் அறைக்கு வந்து விட்டான். அன்று இரவு கதிர் திடீரென தூக்கத்தில் ரொம்பவும் உணக ஆரம்பித்தான். சில நாட்களாகவே அவன் சரியாக தூங்காததால் அகத்தியனும் அவன் தூங்கியதும் குடிப்பதை குறைத்திருந்தான். இன்றும் மகனை தூங்க வைத்துவிட்டு அவன் அமர்ந்து வேலையை பார்த்து கொண்டிருக்க திடீரென மா மா என அனத்த தொடங்கிய மகனின் குரலில் வேகமாக எழுந்து அவனிடம் வந்தான் அகத்தியன். ஒரு மாதிரி உடம்பை முறுக்கி கொண்டு முனகிய குழந்தையை அவன் தூக்க அதன் உடலில் இருந்த சூடு அவன் கைகளுக்கு உரைத்தது. உணர்ந்த விஷயத்தில் குழந்தை நெற்றே கைகள் என அவன் தொட்டு பார்க்க அனைத்து இடமும் கொதித்தது. திடீரென குழந்தைக்கு எங்கிருந்து காய்ச்சல் வந்தது என புரியாமல் விழித்தவன் அவனை தோளில் போட்டுக்கொண்டே சென்று பாரசிட்டமால் எடுத்து வந்தான். மகனை மடியில் போட்டுக்கொண்டு மருந்தை அவனுக்கு புகட்டியவன் அப்படியே கால்களை ஆட்டி குழந்தையை தூங்க வைக்க முயற்சித்தான். வழக்கமாக அவன் தூங்கிவிடும் பாடல் குரலுக்கும் இன்று சிறுவன் அசரவில்லை. மா மா என அனத்திக்கொண்டே இருந்த சிறுவனுக்கு காய்ச்சலும் குறையவில்லை. ஏண்டா என்னை பயமுறுத்துகிறாய், தூங்கேன் கண்ணா என மகனிடம் பேசி கொண்டவன் மேலும் சிறிது நேரம் அவனை தூங்க வைக்க முயற்சித்தான். அவன் முயற்சிகள் அனைத்தும் வீணாகி இருக்க இருக்க கதிரின் அனத்தல் அதிகரித்து கொண்டேதான் போனது. காய்ச்சலும் குறையும் வழி தெரியாததால் அதற்கு மேல் அவன் தாமதிக்கவில்லை. நள்ளிரவு ஆகிவிட்டதால் யாரையும் எழுப்பாமல் தான் மட்டும் மகனை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு கிளம்பிவிட்டான். உடல்நிலை சரியில்லாத அப்பா, வயது பெண் தங்கை என யாரையும் தொந்தரவு செய்ய அவனுக்கு மனம் வரவில்லை. தன் குடும்ப மருத்துவமனைக்கு சென்றவன் போகும் முன்பே அங்கு ஃபோன் செய்து கூறிவிட்டதால் அவன் வரும்போது மருத்துவரும் அவனுக்காக காத்திருந்தார். குழந்தையை சோதித்தவர் பயப்பட ஒன்றும் இல்லை என்றாலும் அன்று ஒரு நாள் இரவு மட்டும் அங்கேயே இருக்க சொன்னார். காய்ச்சல் குறையாததால் எதற்கும் பார்த்துவிட்டு போகுமாறு கூறிவிட்டார். ஊசி வேறு போட்டதில் கதிர் மேலும் அழத் தொடங்கிவிட்டான். சிஸ்டர் வேறு வந்து மருந்துகள் வாங்க சொல்லி எழுதி கொடுத்து விட்டு போக தன்னால் மொத்தமாக சமாளிக்க முடியாது என அகத்தியனுக்கு புரிந்தது. வீட்டில் யாரையும் தொந்தரவு செய்ய விரும்பாதவன் வில்லியம்ஸுக்குத்தான் அழைத்தான். அவனிடம் விஷயத்தை கூறியவன், கொஞ்சம் உதவிக்கு வருகிறாயாடா என கேட்க, தோ வரேன் அகத்தியா என்று விட்டு போனை வைத்தவன் உடனடியாக கிளம்பிவிட்டான். அழகியிடம் அவசரமாக ஆபீஸில் வேலை என்று கூறிவிட்டுத்தான் கிளம்பினான். கதிருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவள் வருந்துவாளே. அவன் மருத்துவமனை வந்தபோது அகத்தியன் குழந்தை அருகில் அமர்ந்து அவனை மென்மையாக தட்டி கொடுத்து கொண்டிருந்தான். திடீரென்று என்ன ஆச்சு அகத்தியா என கேட்டுக்கொண்டே அவன் குழந்தையை தொட்டு பார்க்க, தெரியல வில்லி, திடீர்னு ஃபீவர் வந்துடுச்சு, குறையவே இல்லை, அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இவன் நான் நகர்ந்தாலே அழுகிறான். கொஞ்சம் இந்த மருந்துகள் எல்லாம் வாங்கி வருகிறாயா, இப்போது கொடுக்கணுமாம் என மருந்து சீட்டை அகத்தியன் நீட்ட, ஷூர் அகத்தியா என அதை வாங்கி சென்றான் வில்லியம்ஸ். அவன் மருந்துகள் வாங்கி வந்ததும் அதையும் குழந்தைக்கு கொடுக்க அவனும் அனத்தல் குறைந்து மெதுவாக உறங்க ஆரம்பித்தான். கதிர் நன்றாக தூங்கும் வரை அகத்தியன் வில்லியம்ஸ் இருவரும் எதுவும் பேசவில்லை. மகன் நன்றாக உறங்கியதும் வில்லியம்ஸ் புறம் திரும்பி அகத்தியன், ரொம்ப தேங்க்ஸ் வில்லி, நீ கிளம்பு, இனி நான் பார்த்துக்கிறேன் என்று கூற நண்பன் முகத்தில் தெரிந்த அதீத சோர்வு அவனுக்கு வேதனையாக இருந்தது. கதிர் கொஞ்சம் இல்லை அகத்தியா, டென்ஷன் ஆகாமல் இரு மென்மையாக வில்லியம்ஸ் கூறியதில் அகத்தியன் கசப்பாக புன்னகைத்து கொண்டான். டென்ஷன் இல்லாமல் எப்படி இருப்பது வில்லி, நான் வாழ்வதே இவனுக்காகத்தான். இப்போதெல்லாம் அடிக்கடி இந்த வாழ்க்கையை வாழத்தான் வேண்டுமா?
பேசாமல் நிம்மதியாக செத்து போய்விடலாமே என்று தோன்றிக்கொண்டே இருக்கு வில்லி. தோ இவனுக்காகத்தான், இவனுக்காக மட்டும்தான் நடமாடிக் கொண்டிருக்கிறேன். இவனுக்கு ஏதாவது என்றால் தாங்க முடியலை வில்லி. வெறுமையாக கூறிய அகத்தியன் பார்வை மகனின் முகத்திலேயே தான் நிலைத்திருந்தது. இப்படி பேசாதே அகத்தியா, உனக்கு ஒரு நல்ல லைஃப் கண்டிப்பா அமையும்டா. லைஃப்? இதுக்கு மேல நல்ல லைஃபா? சிரிப்பு தான் வருது வில்லி. எனக்கு ஒரு லைஃபும் வேண்டாம். கதிர் வளரும் வரை இருந்தால் போதுமானது என தெளிவாக முடித்து விட்டான் அகத்தியன். அகத்தியன் என்னவோ தெளிவாகத்தான் இருந்தான். அவன் வேதனையும் வலியும் முழுதாக உணர்ந்தவன் அவன் மட்டுமே. மனதை குத்தி 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 கிழிக்கும் வலி, எதிர்பாராத ஏமாற்றம் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு வாழ்க்கை மீது பெரும் எரிச்சலையும் விரக்தியையும் ஏற்படுத்தியிருந்தது. வெறும் கோபமாக இருந்திருந்தால் சுலபமாக கடந்திருப்பான். ஆனால் இது வெறும் கோபம் இல்லையே, அவனே தேடிக்கொண்ட கொடூரமான காதல் வலி. அதை தாங்கிக் கொண்டு வாழ்வது எத்தனை கொடுமை என்று அவனுக்கு மட்டும்தானே தெரியும். வில்லியம்ஸும் குழப்பத்தில் இருந்ததால் அதிகம் பேசவில்லை. அமைதியாக கிளம்பி சென்று விட்டான். மறுநாள் காலை சரண்யாவிற்கு அழைத்து குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததை கூறிய அகத்தியன் தானே சிறிது நேரத்தில் அழைத்து வந்து விடுவதாகவும் கூறிவிட்டான். நான் வரேனே அண்ணா என அவள் தவிப்புடன் கேட்க, ஒண்ணுமில்ல சரண்யாமா, சாதா காய்ச்சல்தான், இன்னும் 1 மணி நேரத்தில் நானே வந்து விடுவேன் என்று விட்டு போனை வைத்தான் அகத்தியன். சொன்னது போலவே 1 மணி நேரத்தில் குழந்தையுடன் வந்தும் விட்டான். கதிருக்கு எப்படி இருக்கு அகத்தியா? பயப்பட ஒண்ணுமில்லையே, குழந்தை சோர்ந்து தெரிகிறானே என பேரனை வாங்கி கொண்டே கனகராஜ் கேட்க, பயப்படம் ஒன்றும் இல்ல டாட், 2 நாளில் சரியாகி விடுவான் என்றான் அகத்தியன். கதிருக்கு பால் மட்டும் கொடுத்துவிட்டு அவனை தூக்கி கொண்டு அகத்தியன் தன் அறைக்கு வந்து விட்டான். அடுத்த 2 நாட்களும் அகத்தியன் வீட்டை விட்டு எங்குமே செல்லவில்லை. தன் மீதே ஒட்டி கொண்டிருந்த மகனை தானும் கீழே விடாமல் வைத்திருந்தான். 3ஆம் நாள் அவனுக்கு முக்கியமான அழைப்பு வந்தது. அவன் தயாரிக்கும் படத்தின் பாடல் வெளியீட்டு விழா அன்று நடப்பதாக இருந்தது. அதற்கு அவன் கண்டிப்பாக வரவேண்டும் என்று இயக்குனர் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். அவனும் ஏற்கனவே தான் வருவதாக வாக்கு வேறு கொடுத்து வைத்திருந்தான். வரேன் சார் என்று விட்டு போனை வைத்தவனுக்கு மகன் தனியாக இருப்பானோ என்று சந்தேகமாக இருந்தது. கதிர்கண்ணா, கொஞ்ச நேரம் குட் பாயா இருக்கீங்களா? அப்பா கொஞ்சம் வெளியே போய்விட்டு வந்துவிடவா என அவன் மகனிடமே கேட்டு பார்க்க, அவனோ அழுத்தமாக தந்தை கழுத்தை கட்டி கொண்டு புதிதாக அழுவதற்கு தயாரானான். பா பா என அவன் தொடங்க, சரி சரிடா, அழாதே, காய்ச்சல் வந்துடும், உன்னையும் கூட்டிக் கொண்டே போகிறேன், 2 பேரும் சேர்ந்து டாட்டா போலாமா என அகத்தியன் கொஞ்ச, அதற்கு மட்டும் வேகமாக தலையை உருட்டினான் அவன் மகன். இதுக்கு மட்டும் குஷியா கிளம்படா நீ என மகனை செல்லமாக கொஞ்சி கொண்டவன் அவனை அப்போதைக்கு மாணிக்கத்திடம் விட்டுவிட்டு முதலில் தான் கிளம்பினான். பின் மகனையும் லேசாக உடம்பை துடைத்து வேறு உடை போட்டு தயார் செய்தவன் உணவை முடித்து கொண்டு கிளம்பிவிட்டான். மகனுடன் அவன் ஃபங்க்ஷனுக்கு செல்ல கேமரா வெளிச்சம் முழுவதும் முக்கால்வாசி அவன் மீதுதான் இருந்தது. சிறிது நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்த வான்மதியை அவன் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அந்த படத்துக்கும் அவளுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லையே, ஏன் வந்தாள் என அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே அவன் அருகில் இருந்தவரை ஏதோ பேசி எழுப்பிவிட்டு அவன் அருகிலேயே அமர்ந்து விட்டாள் வான்மதி. கதிர் செல்லம், அம்மா கிட்ட வாங்க என வந்ததும் வராததுமாக அவள் வம்பிழுக்க, முகத்தை சாதாரணமாக வைத்துக் கொள்வது அகத்தியனுக்கு பெரும் பாடாக இருந்தது. கொஞ்சம் முகத்தில் எதுவாது காண்பித்தாலும் மீடியாவுக்கு பதில் சொல்லி மாளாதே. மெதுவாக வான்மதி காதருகில் குனிந்தவன், கதிருக்கு ஏற்கனவே காய்ச்சல், அதான் நானே தூக்கி வந்தேன், கொஞ்சம் உயிரை வாங்காமல் அமைதியாக உட்காருகிறாயா என்று கேட்க, அச்சோ செல்லத்துக்கு காய்ச்சலா, இப்ப எப்படி இருக்கா ஆகி, ப்ளீஸ் என்னிடம் கொடுங்க, செல்லக்குட்டி அம்மா கிட்ட வாடா என கதிரை அவள் தூக்கியே விட்டாள். தலையில் அடித்து கொள்ள துடித்த கையை முயன்று கட்டுப்படுத்தி கொண்டவன், உன்னை யாரடி இங்கு கூப்பிட்டது என சீரலாக கேட்க, ஹீரோயின் என்னோட ஃப்ரெண்ட் என்றாள் வான்மதி மெதுவாக. சை என எரிச்சலுடன் அவன் முணுமுணுத்து கொண்ட போது சரியாக அவனை மேடைக்கு அழைத்தனர். குழந்தையையும் வான்மதியையும் ஒரு நொடி பார்த்தவனுக்கு இது வேறு தேவையில்லாத கேள்விகளை கிளப்புமே என எரிச்சலாகத்தான் இருந்தது. என்ன செய்ய முடியும், இப்போது வலுக்கட்டாயமாக பிடுங்கினாலும் நன்றாக இருக்காது. குழந்தை பத்திரம், கதிரை வைத்து ஏதாவது டிராமா போட நினைத்தால் உயிருடன் வீடு போய் சேர மாட்டாய் என அவளை எச்சரித்தவன் வேறு வழி இல்லாமல் சிறு புன்னகையுடன் மேடை ஏறினான்.
படத்தின் இயக்குனர், நாயகன், நாயகி, முக்கியமாக இசை அமைப்பாளர் என அனைவரையும் வழக்கம் போல் பாராட்டி பேசிக் கொண்டிருந்தவன் கண்கள் என்னவோ குழந்தை மீதேதான் இருந்தது. உதட்டில் புன்னகையும் கண்களில் வான்மதிக்கான எச்சரிக்கையுமாக அவன் பேசிய தோரணை பார்த்து உண்மையாகவே அவளுக்கு உள்ளுக்குள் கொஞ்சம் நடுக்கமாகத்தான் இருந்தது. அந்த மயத்திலேயே அவன் வரும் வரை குழந்தையை ஒழுங்காக பிடித்திருந்தாள் வான்மதி. பாடல் வெளியீடுகள் அனைத்தும் முடிந்ததும் படக்குழுவினருக்கு மட்டும் தனியாக பிரஸ் மீட் வைத்திருந்தனர். அது தனியாக ஒரு அறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வான்மதி கிளம்பும் முன், குழந்தைய பார்த்துக்கோங்க அகி, ஃபீவர் எல்லாம் வரும் அளவு கவனக்குறைவா இருக்காதீங்க என கூறி வைக்க, நீ அடி வாங்காமல் ஓய மாட்டாய் போலையே என கையை முறுக்கினான் அகத்தியன். சும்மா மிரட்டாதீங்க அகி, இங்கே வைத்து என்னை அடித்தால் நாளை அதுதான் தலைப்பு செய்தியா இருக்கும் என அவள் கெத்தாக கூற, அந்த தைரியம் தானடி உனக்கு, வீடு தேடி வந்து உதைக்கிறேன், ஓடுடி என்றான் அகத்தியன் கடுப்பாக. அதே நேரம் அவனை பிரஸ் மீட்டிற்கு அழைக்க யாரோ வர, அதை சாக்காக வைத்து வான்மதியும் கிளம்பிவிட்டாள். ஏற்கனவே கடுப்பில் போய் பிரஸ் மீட்டில் அமர்ந்தவனை அங்கு கேட்கப்பட்ட கேள்விகள் மேலும் கோபப்படுத்தியது. முதலில் படம் சம்பந்தமான கேள்விகள்தான் கேட்கப்பட்டது. அதற்கு படக்குழுவினர் அனைவரும் சேர்ந்தே பதில் கூறினர். கடைசியாக குழந்தையுடன் அமர்ந்திருந்த அகத்தியன் புறம் ஒரு பத்திரிகையாளர் பார்வை திரும்பியது. ஏன் நீங்கள் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க, அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு என அவர் கேட்க, அவங்க ஊரில் இல்லை என்றான் அகத்தியன். கொஞ்ச நேரம் முன்பு வான்மதி மேடம் உங்களுடன் இருந்தாங்களே சார், அவங்களோட மீண்டும் சேர போறீங்களா? குழந்தைய கூட அவங்க வச்சிருந்தாங்களே என அடுத்த கேள்வி வர, அகத்தியனுக்கு உள்ளுக்குள் சுறுசுறுவென கோபம் ஏறியது. ஆனால் அதை காட்டிவிட முடியாதே. இங்கு படத்தின் பிரஸ் மீட் தான் நடக்கிறது என்று நினைக்கிறேன். என் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி பேட்டி கொடுப்பதாக நான் சொல்லவே இல்லையே சார். சீர புன்னகையுடன் கூறியவன் கண்களில் கக்கிய அனல் அவர் வாயை தானாக கட்டி போட்டது. அதற்கு மேல் அவனை தனிப்பட்ட கேள்வி கேட்க யாருக்கும் தைரியம் வரவில்லை. சுற்றி இருந்த கூட்டத்தை பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேல் கதிர் செடுங்க ஆரம்பிக்க, எக்ஸ்கியூஸ் மீ என்று விட்டு குழந்தையுடன் அவன் எழுந்து சென்று விட்டான். வெளியில் வந்து நின்றவன் ஹாய் அகத்தியன் என்ற குரலில் திரும்ப, எதிரில் நின்றவனை பார்த்தவனுக்கு மேலும் எரிச்சலாக இருந்தது. சுத்தி சுத்தி படுத்துறாங்களே என நினைத்து கொண்டவன் ஹாய் என சம்பிரதாயமாக கூற, எங்கே இந்த பக்கம் அகத்தியன் என்ற வான்மதியும் இங்கே வருவதாக சொன்னாலே, அவளை மீட் பண்ணீங்களா என சகஜமாக கேட்டான் பிரதீப். என்ற முனகி மட்டும் வைத்தான் அகத்தியன். கதிர் எப்படி இருக்கான் என அவனும் குழந்தையிடம் வர, அண்ணனும் தங்கையும் ஒரே மாதிரி தொல்லை என எரிச்சலுடன் நினைத்து கொண்ட அகத்தியன், நல்லா இருக்கான் பிரதீப், நீங்க இங்க எங்க அடுத்து நடக்கப் போகும் உங்கள் படத்தின் ஃபங்க்ஷனுக்கு தானே என்று சரியாக கேட்க, ஆமாம் அகத்தியன் என்றான் பிரதீப். தென் அதை பாருங்க, தேவையில்லாமல் நேரத்தை வீண் பண்ணாதீங்க அழுத்தமாக அகத்தியன் கூற, யா பார்க்குறேன் என்று விட்டு பிரதீப்பும் சென்று விட்டான். இம்சைகள் என முணுமுணுத்து கொண்ட அகத்தியன் இயக்குனருக்கு மட்டும் ஃபோன் போட்டு கூறிவிட்டு கிளம்பிவிட்டான். அழகே தன் அறையில் ஏதோ டென்ஷனாக நடந்து கொண்டிருப்பதை கவனித்த வில்லியம்ஸ் அவளை குழப்பத்துடன் பார்த்து கொண்டே உள்ளே வந்தான். என்னாச்சுமா என அவன் கேட்க, அவனை ஒரு நொடி தயக்கத்துடன் பார்த்தாள் அழகே. உள்ளுக்குள் ஏதோ யோசித்தாள் போல். பின் அந்த தயக்கத்தை விட்டு ஒழித்துவிட்டு நிமிர்ந்து நேராக அவனை பார்த்தாள். எனக்கு ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் வேண்டும் வில்லியம்ஸ் என அவள் கூற, வாட் என ஒரு நொடி அதிர்ந்து விட்டான் வில்லியம்ஸ். என்ன வாட்? கல்யாணமான பெண்ணை கடத்தும் முன் இதெல்லாம் நீங்க தான் யோசித்திருக்க வேண்டும். முதலில் போய் வாங்கிட்டு வாங்க, இல்லை என்னையாவது விட்டு தொலைங்க என எரிச்சலுடன் அவள் கத்த, டென்ஷன் ஆகாத, வாங்கிட்டு வர, ப்ளீஸ் வெயிட் என்றவன் அப்போதைக்கு தன் அதிர்ச்சியை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு வெளியே சென்றான். சிறிது நேரத்தில் அவன் கிட்டுடன் வர அதை வாங்கி கொண்டு அழகே குளியல் அறைக்குள் சென்று விட்டாள். சோதித்து பார்த்தவளுக்கு மகிழ்ச்சியான செய்திதான் காத்திருந்தது. ஆம், அவள் கருவுற்றிருந்தாள். அந்த 2 கோடுகளை பார்த்தபோது அவளுக்கு தோன்றிய மகிழ்ச்சியை வார்த்தைகளால் கூறிவிட முடியாது. காதலே இல்லாமல் ஏதோ காரணத்திற்காக அவன் வாழ்ந்திருந்தாலும் அவள் முழுக்க முழுக்க காதலுடன் தானே வாழ்ந்தாள். அவள் வாழ்வின் ஆதாரமாய் அவள் நினைத்தது இந்த குழந்தையை மட்டும்தானே. தனக்கென்று ஒரு குழந்தை வேண்டும், அதுதான் தன் எதிர்காலம் என்று ஏங்கிக் கொண்டிருந்தவளுக்கு இப்போதுதான் அதற்கான விடை கிடைத்திருக்கிறது. எங்கிருந்திருந்தாலும் இதை அவள் தனியாகத்தான் கொண்டாடி இருக்க வேண்டும். இங்கேயும் தனியாகவே மகிழ்ந்து கொண்டாள்.
கடவுளுக்குத்தான் அவள் நன்றி கூறினாள். அவள் வாழ்வின் ஆதாரத்தை அவளுக்கு கொடுத்து விட்டாரே. தாங்க மாட்டாமல் அழுகையும் வர மகிழ்ச்சியுடன் சிறிது நேரம் அழுது கொண்டிருந்தவள் பின் கண்களை துடைத்து முகத்தை அலம்பிக் கொண்டு வெளியே வந்தாள். வில்லியம்ஸ் காத்திருப்பது தெரிய, நான் கர்ப்பமா இருக்கேன் வில்லியம்ஸ், இப்போதாவது உங்களுக்கு புரியுதா? மனதார பிடிக்காமல் ஒரு வாழ்க்கையை கண்டிப்பா என்னால் வாழ்ந்திருக்க முடியாது. இனியாவது உங்கள் குருட்டுத்தனமான எண்ணங்களை விட்டுவிட்டு என்னை வீட்டில் விட்டுடுங்க ப்ளீஸ் என அவள் கெஞ்ச, அவளை வெறுமையாக பார்த்து கொண்டிருந்த வில்லியம்ஸ் மேலும் மேலும் குழம்பி போனான். அவன் நினைத்தது ஒன்று, நடந்து கொண்டிருப்பதோ வேறொரு பிரச்சனை. ஆனால் இதுதான் நிதர்சனம் என அவன் மூளைக்கு மெதுவாக புரியத் தொடங்கியது. ஐ வில் கம் என்ற முனகிவிட்டு அவன் வெளியே சென்றுவிட அழகியும் அமைதியாக அமர்ந்து விட்டாள். இப்போதெல்லாம் அவன் பேப் என்று கூப்பிடுவதே இல்லை, மொத்தமாக நிறுத்தியிருந்தான். இனி அவனே தன்னை அனுப்பி விடுவான் என உறுதியாக தெரிந்ததால் அவளும் நிம்மதியாக அமர்ந்து விட்டாள். காலையில் அகத்தியன் கண் விழித்ததே அவன் நண்பர்களின் வாழ்த்தில்தான். அன்று அகத்தியனின் பிறந்த நாள். கதிருக்கும் அன்றுதான் பிறந்த நாள். திரைத்துறையில் அவனை தெரிந்தவர்கள் அனைவரும் ஃபோன் செய்து வாழ்த்து தெரிவிக்க அனைத்தையும் ஒருவித சலிப்புடன் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி வைத்து கொண்டிருந்தான் அகத்தியன். அவன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து வந்ததும் தான் அன்றுதான் கதிருக்கும் பிறந்த நாள் என்று அவனுக்கு நினைவு வந்தது. சமீபமாக தான் சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருந்ததால் பிறந்த நாளை பெரிதாக கொண்டாட வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தான் அகத்தியன். அதான் தேதியை மறந்துவிட்டிருந்தான். வரும்போது மகனுக்கு ஏதாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். போனை பக்கத்து மேசையில் வைத்துவிட்டு எழுந்தவன் சென்று குளித்து வந்தபோது கதிரும் எழுந்து விட்டான். அவனையும் தூக்கி கொண்டுதான் அகத்தியன் கீழே வந்தான். அவனை பார்த்ததுமே ஹாப்பி பர்த்டே அண்ணா, ஹாப்பி பர்த்டே அகத்தியா என சரண்யா கனகராஜ் இருவரும் வாழ்த்த சிறு கண்களை எட்டாத புன்னகையுடன் அதை ஏற்றுக்கொண்டான் அகத்தியன். அதற்கு மேல் ஹாப்பி பர்த்டே கதிர்குட்டி என சரண்யா அவனை தூக்கி கொஞ்சி அவனுக்கு புது உடை கிஃப்ட் எல்லாம் கொடுக்க அதை பார்த்துவிட்டு அமைதியாக அமர்ந்தான் அகத்தியன். கோயிலுக்கு போயிட்டு வந்துடு அகத்தியா என கனகராஜ் கூற, வேண்டாம்ப்பா வேலை இருக்கு என்றான். சரிப்பா, அப்போ நான் போய் கொள்கிறேன் என அவர் கூற, அவர் வேண்டுமென்றே சொல்கிறார் என அவனுக்கு புரிந்தது. அவர் அதிகம் அலையக்கூடாது என்றுதானே வீட்டிலேயே இருக்க சொல்லியிருக்கிறான். இப்போது அவனாலேயே அலைவதா? கோவிலுக்கு போவதால் ஒரு நல்லதும் நடக்கப் போவதில்லை டாட் சலிப்பாக அகத்தியன் கூற, நல்லது நடந்தால் தான் கோவிலுக்கு போக வேண்டும் என்றில்லை அகத்தியா, மன அமைதிக்காக கூட போகலாம் என்றார் அவர். எனக்கு அது கிடைக்கவே போவதில்லை டாட். சரி, எனக்காக போ, இல்லை கதிர்க்காக போ. அவனுக்குத்தான் தகப்பன் என அவர் நிரூபித்தார். அவர் பேசியதில் தன்னை அறியாமல் மெலிதாக சிரித்து விட்டவன் போற விடுங்க என தானே சமாதான உடன்படிக்கைக்கு வந்தான். அன்று காலை உணவிற்கு அவனுடனே சரண்யா கனகராஜ் இருவரும் அமர்ந்ததால் அவனுக்காக தனியாக வைத்திருந்த இனிப்புகளை மறுக்க முடியாமல் விழுங்கி வைத்தான். கதிர் மீண்டும் தூங்குவது போல் இருந்ததால் அவனை வீட்டிலேயே தூங்க வைத்துவிட்டு மாணிக்கத்திடம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அகத்தியன் மட்டும் தனியாகத்தான் கோவிலுக்கு கிளம்பினான். தந்தை சொன்னதற்காக மட்டுமே கோவிலுக்கு வந்திருந்தவனுக்கு தனக்காக எதுவும் வேண்டிக் கொள்ளக்கூட தோன்றவில்லை. மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே வேண்டிக் கொண்டவன் அமைதியாக ஒரு பக்கம் அமர்ந்து விட்டான். எங்கோ வெறித்து கொண்டு அமர்ந்திருந்தவன் மனம் முழுவதும் சென்ற முறை இதே கோவிலுக்கு வந்த நினைவுகள்தான். ஆரம்பத்திலேயே அவனை ஆட்டி வைக்க தொடங்கிவிட்டாள். அவனும் தான் கோபம் கோபம் என்று கூறிக்கொண்டே அவள் ஆட்டத்துக்கு ஆடியிருக்கிறான். அந்த மென்மையான பால் முகம் கூட கல்லாக இருக்கும் என்று அவன் நினைக்கவே இல்லையே. இந்த நொடி கூட நம்ப மாட்டேன் என அடம் பிடிக்கும் மனதை நினைத்து அவனுக்கு தன் மீதே கோபம் கோபமாக வந்தது. ஹாப்பி பர்த்டே அகி என்ற குரலில் நிமிர்ந்து பார்க்காமலே யார் என்று உணர்ந்தவனுக்கு இன்றுமா என எரிச்சலாக இருந்தது. அதற்குள் அவன் அருகில் அமர்ந்திருந்த வான்மதி, கதிரை கூட்டிட்டு வரலையாகி, என்னோட சின்ன கிஃப்ட் என ஒரு கிஃப்ட் டப்பாவை அவன் கையில் திணிக்க அதை சட்டென உதறிவிட்டு எழுந்தான் அகத்தியன். உனக்கு ஒரு முறை சொன்னால் உரைக்கவே உரைக்காதா வான்மதி? உன்னிடம் பயந்தோ இல்லை காதலாலோ ஒதுங்கி போகிறேன் என்று நினைக்கிறாயா? பெண்ணாக போய்விட்டாயே, பாவம் என்று பார்க்கிறேன். உனக்கு என்னை பற்றி நன்றாக தெரிந்திருந்தும் எந்த தைரியத்தில் என் பின்னால் சுற்றுகிறாய்? கதிரை வைத்து மடக்கிவிட திட்டமா? ரொம்பவும் கேவலமான திட்டம். நீ உன் அண்ணா இருவரையும் இருந்த தடமே தெரியாமல் அழித்து விடுவேன். ஒழுங்காக போய்விடு. இன்னும் ஒரு முறை நீ என் பின்னால் இப்படி வந்தால் கூட
தயாரிப்பாளர் அகத்தியனை பார்க்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. ஒவ்வொரு வார்த்தையும் அவள் கண்களை பார்த்து நிதானமான அடிக்குரலில் அவன் கூறியதும் அவன் கண்களில் கோபத்தில் ஏறி இருந்த செம்மை நிறமும் அவளுக்கு பெரும் பயத்தை கிளப்பிவிட்டிருந்தது. அகத்தியன் கிளம்பி சென்ற பின்பும் வான்மதி தெளியவே சில நிமிடங்கள் பிடித்தது. நேராக வீட்டுக்கு சென்ற அகத்தியன் குழந்தையை ஒரு முறை பார்த்துவிட்டு அவன் சமர்த்தாக இருப்பதை உறுதி செய்து கொண்டு அலுவலகத்திற்கு வந்தான். அவன் வந்த சிறிது நேரத்திலேயே வில்லியம்ஸும் வந்து விட்டான். ஹாப்பி பர்த்டே அகத்தியா என வரும்போதே அவன் வாழ்த்தி கொண்டே வர, தேங்க்ஸ் வில்லி, உட்காரு என்றான் அகத்தியன். வேலையாக இருக்கிறாயா அகத்தியா? ட்ரீட் எல்லாம் கிடையாதா? கதிர் எங்கே? கொஞ்சம் வேலை இருக்குடா, இன்று முடித்தே ஆக வேண்டும். கதிர் இன்று கொஞ்சம் அமைதியாக விளையாண்டு கொண்டிருந்தான். அதான் வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். நீ மதியம் வரை இரு, வீட்டில் இருந்து சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு போகலாம். உனக்கு பிடித்த ட்ரீட் அதுதானே? இந்த ஊர் உணவுகளின் மேல் வில்லியம்ஸுக்கு இருந்த பிரியத்தை மனதில் வைத்து கொண்ட அகத்தியன் கூற, வாவ், ஹோம் ஃபுட் வருதா? அப்போ சூப்பர், நான் வெயிட் பண்ணுறேன் என்றவன், நானும் இங்கேயே ஒர்க் பார்க்கிறேன் என்று விட்டு லேப்டாப்பை திறந்து கொண்டு அமர்ந்து விட்டான். இருவருமே சிறிது நேரம் சுற்றுப்புறம் உணராமல் வேலையில் மூழ்கி போய்விட்டனர். மதிய உணவை ஒருவன் கொண்டு வந்து வைத்துவிட்டு போக அந்த சத்தத்தில்தான் இருவரும் தெளிந்தனர். சாப்பிடுவோம் வில்லி, வேலையை முடித்து விட்டாயா? ஃபுட் ஃபர்ஸ்ட், ஒர்க் நெக்ஸ்ட் அகத்தியா, கம் என்று கொண்டே வில்லியம்ஸ் எழுந்து வர சிறு புன்னகையுடன் அகத்தியனும் எழுந்து விட்டான். வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு விருந்தே வந்திருந்தது. அங்கு வேலை செய்யும் ஒருவன் வந்து இருவருக்கும் பரிமாறிவிட்டு சென்றான். இந்த பிறந்த நாள் ஸ்பெஷல் எல்லாம் வேண்டாம் என்றால் கேட்பதே இல்லை என புலம்பிக் கொண்டே அகத்தியன் சாப்பிட, உனக்கு வேண்டாவிட்டால் விடுடா, ஐ லைக் இட் என்றான் வில்லியம்ஸ். அதில் நண்பனை பார்த்து சிரித்து கொண்ட அகத்தியன், நீ வருவாய் என்றுதான் வில்லி அனுப்பவே சொன்னேன், இல்லை என்றால் எப்போதும் போல் கம்பெனி சாப்பாடுதான் என்றான். இப்படி செயின்ட் போல் பேசாதே அகத்தியா என வில்லியம்ஸ் கூற, சாமியாராகவே இருந்திருக்கலாம்டா, பல வழிகள் இல்லாமல் இருந்திருக்கும். ஹெல் வித் இஸ் லைஃப் எரிச்சலுடன் கூறியவனை பார்த்த வில்லியம்ஸுக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. பிறந்த நாளும் அதுவுமாக அவன் இப்படி பேசி கொண்டிருப்பதை பார்க்கவும் சகிக்கவில்லை. உன் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பார்ட்டி ஏற்பாடு செய்யவில்லையா? வில்லியம்ஸ் பேச்சை மாற்ற, மீடியா ஃப்ரெண்ட்ஸ் பற்றி கேட்கிறாயா என்றான் அகத்தியன். எஸ், எதுவும் செய்ய வேண்டாம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதான் இன்று ஷூட்டிங் கூட போகவில்லை. இருவரும் பேசிக்கொண்டே சாப்பிட்டு முடித்து தங்கள் இருக்கைகளில் வந்து அமர்ந்தனர். அதே நேரம் அகத்தியனின் பிஏ வந்து ஒரு பார்சல் வந்திருப்பதாக சொல்லி கொடுத்துவிட்டு சென்றான். வில்லியம்ஸ் பெயரில் அது வந்திருக்க, என்னடா நீ இங்கே அமர்ந்து கொண்டு எங்கிருந்து பார்சல் அனுப்பினாய் என்றான் அகத்தியன் புரியாமல். ஆர்டர் பண்ணி இருந்தேன் அகத்தியா, காலையிலேயே வந்துவிடும் என்று நினைத்தேன், லேட் ஆகி போச்சு. உன்னுடையதை பிரித்து பாரு, கதிருடையதை அவனுக்கு கொடுத்துவிடு. அகத்தியனும் அந்த பார்சலை பிரித்தான். அதற்குள் ஒரு அழகான வாட்ச் இருந்தது. அதை பார்த்ததுமே அதன் அழகை ரசிக்க முடியாமல் அவன் கண்கள் தன் கையில் இருந்த வாட்சில்தான் வந்து நின்றது. அந்த வாட்ச் தன் கையில் வந்த நாள் அவன் கண்முன் நிழலாடியது. அது வந்த நிலையை கூட மறந்து இன்று வரை அதை கட்டி கொண்டு சுற்றுகிறான். எப்படி மறந்து போனான்? இந்த மானம் கெட்ட மனம் எத்தனை விஷயங்களை மறந்து தொலைத்திருக்கிறது. மனதின் எண்ணங்களில் மனதில் இருந்த இதம் மறைந்து அங்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் சூடிக்கொள்ள தன் கையில் இருந்த வாட்சை வேகமாக கழட்டியவன் அதை கோபத்துடன் தூக்கி எறிய அது சமத்தாக ஒரு மேசைக்கு கீழ் சென்று ஒளிந்து கொண்டது. திடீரென அகத்தியனின் வித்தியாசமான செயலில் வில்லியம்ஸ் தான் புரியாது விழித்தான். என்ன அகத்தியா, அதை ஏன் தூக்கி போட்டாய்? அதை இத்தனை நாள் போட்டிருந்ததே தப்பு வில்லி என்றான் அகத்தியன் கோபத்துடன். கூல் அகத்தியா, ப்ளீஸ், ஏன் இத்தனை டென்ஷன்? வில்லியம்ஸ் பேசவே அகத்தியன் எழுந்து சென்று ஜன்னல் அருகில் நின்று விட்டான். ஜன்னலை லேசாக திறந்தவன் வெளிக்காற்றை சுவாசித்து தன் கோபத்தை குறைக்க முயன்று தோற்று கொண்டிருந்தான். என்னாச்சு அகத்தியா என வில்லியம்ஸ் மெதுவாக அவன் தோளை தொட, அது அவள் கொடுத்தது என்றான் அகத்தியன் திரும்பாமலே. யாருடா? மதி. அவன் ஒற்றை வார்த்தை பதிலில் அவனுக்கு இருந்த டென்ஷன் இப்போது வில்லியம்ஸுக்கும் வேறு வகையில் ஏற்பட்டது. அதற்கு ஏன் இத்தனை கோபம் அகத்தியா? எப்படியும் நீயே அவளை பிரிவதாகத்தானே இருந்தாய். இப்போது அவளை போய்விட்டாள், அவ்வளவுதானே. அதை மறந்துவிட்டு நார்மலாக இருக்க வேண்டியது தானே அகத்தியா? முடியவில்லை. வில்லியம்ஸ் அத்தனை பேசியதற்கும் அகத்தியனிடமிருந்து இவ்வளவுதான் பதில் வந்தது. ஏன் அகத்தியா, நீ அவளை மனைவியாகவே பார்க்காத போது
யாரோ ஒரு பெண்ணுக்காக ஏன் இவ்வளவு ரியாக்ட் செய்கிறாய்? உனக்கு அவளை பிடிக்காது தானே? நோ! திடீரென அகத்தியன் சத்தமாக கத்தியதில் வில்லியம்ஸ் திகைத்து விழித்தான். ஐ லவ் ஹர் வில்லி, ஐ லவ் ஹர். அந்த துரோகியை போய் லவ் பண்ணி தொலைக்கிறேன். நான் வேண்டாம் என்று போனவள் வேண்டும் என்று என் மனம் அடம் பிடிக்கிறது. அவளை மறக்கவோ கடக்கவோ என்னால் முடியாது வில்லி. கடைசி வரை கோபமும் தவிப்புமாய் சாவதுதான் என் விதி. வில்லியம்ஸ் புறம் திரும்பி அவன் வேகமாக கூறி முடிக்க வில்லியம்ஸோ உச்சக்கட்ட அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டான். ஆ, அகத்தியா, நீ அவளை விரும்பினாயா? என்னிடம் வேறு என்னென்னவோ சொன்னாயேடா. இன்னமும் அதிர்ச்சி நீங்காமல் வில்லியம்ஸ் தடுமாறித்தான் கேட்டான். எல்லாம் என் ஈங்கோ வில்லி. இவளும் பணத்திற்காகத்தானே வந்தாள் என்ற எண்ணம். ஆனால் அவள் நான் வேண்டாம் என்று போன பின்தான் அவள் இல்லாமல் வாழவே முடியாது என்று புரிந்தது. தேவையில்லாமல் அவளை என் வாழ்க்கையில் இணைத்து கொண்ட என் மீதே கோபம் வருகிறது. என்னை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லாமல் போன அவள் மீதும் கோபம் வருகிறது. இருக்கும் குழப்பத்தில் தலை வெடிக்காமல் இருப்பதே எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கு. மனதில் இருந்த அனைத்தையும் பல நாட்களுக்கு பின் வெளியில் கொட்டியவன் அதன் பாரம் தாங்காமல் தலையை அழுத்தமாக கைகளில் தாங்கிக் கொண்டு அங்கேயே அமர்ந்து விட்டான். ஸோ யூ லவ் ஹர் ரைட் என வில்லியம்ஸ் மீண்டும் கேட்க, ஆமாடா ஆமா என தாங்க மாட்டாமல் கத்தினான் அகத்தியன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.